Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். யாரெல்லாம் இளநீ குடிக்கக்கூடாது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டு இளநீ குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் யாரெல்லாம் இளநீ குடிக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கலாம். இளநீரை நம்ம அடிக்கடி குடிக்கிறதுனால நம்ம உடம்புல நீர்ச்சத்து குறையாமல் இருக்கும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி, விட்டமின் இ, இரும்பு சத்து, கால்சியம், தாமிரம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீஷியம் இது மாதிரியான ஊட்டச்சத்துக்கள்லாம் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தினமும் இளநீ குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம். இளநீயினால் நோய் எதிர்ப்பு சக்தி வலுப்பெறதோட குடல் ஆரோக்கியத்துக்கும் பல அற்புத நன்மைகள் அது தருது. இருந்தாலும் இளநியை எல்லாரும் சாப்பிட முடியாது. ஏன்னா சிலருக்கு இளநீ ஒத்துக்காது. எல்லாருக்கும் ஒத்துக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. அளவுக்கு அதிகமாக இளநீ சாப்பிட்றதுனால சிலருக்கு தீங்கு கூட விளைவிச்சிடலாம். இனிமே யாரெல்லாம் இளநீ சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சிறுநீரக பிரச்சனை இருக்கவங்க, சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க இளநீர் குடிக்கிறது தவிர்க்கிறது நல்லது. இளநீரில் பொட்டாசியத்தோட அளவு அதிகமாக இருக்கு. இது அளவுக்கு அதிகமாகிறப்ப சிறுநீரகங்களால் வடிகட்ட முடியாது. அதனால சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்க இளநீயை அளவுக்கு அதிகமாக குடிக்கிறத தவிர்த்துடுறது நல்லது. செகண்ட் ஒன், சர்க்கரை நோயாளிகள். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இளநீயை அளவுக்கு அதிகமாக குடிக்கிறத தவிர்த்துறது நல்லது. இதில் கிளைசமிக் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கு. அதுவும் இல்லாமல் இளநீயில் கார்போஹைட்ரேட்டோட அளவும் அதிகமாக இருக்கு. இது ரெண்டும் அதிகமாக இருக்கிறதுனால இளநீயை குடிக்கிறது இரத்த சர்க்கரையோட அளவை அதிகரிச்சிடலாம். நீரிழிவு நோயாளிகள் உங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு வேணால் நீங்கள் இளநீயை குடிக்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் இளநீயை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. தேர்ட் ஒன், ஒவ்வாமை. நம்மள பலருக்கு இளநீ குடிக்கிறதுனால அலர்ஜி பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உங்களுக்கு இளநீ குடித்ததுக்கப்புறம் சருமத்தில் அரிப்பு, சருமம் சிவக்கிறது இது மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலோ, சருமத்தில் வீக்கம் ஏற்பட்டாலோ நீங்கள் இளநீயை குடிக்கிறத அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. ஃபோர்த்து ஒன், உயர் இரத்த அழுத்தம். உயர் இரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்க இளநீயை குடிக்கிறத அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. இந்த இளநீயில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இருக்குல்ல, இது நீங்கள் சாப்பிட்ற பிபி மருந்து மாத்திரையோட இணைஞ்சு தீங்கு விளைவிக்கக்கூடிய அபாயம் இருக்குது. ஃபிஃப்த்து ஒன், சளி இருமல் பிரச்சனை இருக்கிறவங்க இளநீர் அப்படிங்கிறது குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு பானம் தான். சளி இருமல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இளநீயை குடிக்கிறத அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. சளியோ இருமலோ இருக்கிறப்ப நீங்கள் இளநீயை குடிச்சிங்கன்னா அது உங்களோட நிலையை இன்னும் மோசமாக்கிடலாம். இந்த வீடியோவில் இளநீயை யாரெல்லாம் குடிக்கலாம் யாரெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.